இப்போ அந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே செவ்வாய் அப்படின்னாலே முருகருடைய ஞாபகம் தான் எல்லாருக்குமே வருது. உங்களுக்கு முருகரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். இந்த நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒவ்வொரு கிரகங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வங்களையும் வழிபடலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த செவ்வாய் அப்படிங்கிற ஒரு தெய்வத்துக்கு மட்டும் ஆதிக்கம் அதிகமா இருக்கோ, அதனால தான் முருகரை அதிகமா வழிபடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி என்கிட்ட இருக்கு சார். இதுக்கான பதில் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஆமாம் மேடம். இப்போ செவ்வாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கடன் அடைக்கவோ, ஒரு கல்யாணத்துக்கோ எல்லாத்துக்குமே செவ்வாய் பகவான வந்து நம்ம இது பண்ணுறோம். அதுக்குன்னா அதோட தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகர் தான் மேடம். அதுவுமே பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, எந்த முருகரை வழிபடணுங்கிறதும் இருக்கு. கிரகங்கள் இப்போ வந்து செவ்வாய் வந்து எந்த இடத்துல சுய ஜாதகத்துல இருக்கோ, அதுக்கு தகுந்தது மாரிக்கே நம்ம வந்து நம்ம முருகர் வழிபாட நம்ம செயல்படுத்துறோம்னா, எந்தெந்த தெய்வத்துக்கு இப்போ வந்து ஒரு 6 படை வீடு இருக்கு அப்படின்னா, 6 படையில எந்த இப்போ கல்யாணமா, திருப்பரங்குன்றம் போறோம்னு வைங்களேன், சிறப்பு இருக்கும். இப்போ எப்படின்னா, எனக்கே வந்து இது மாரிக்கே ஒரு செவ்வாய பத்தி சொல்லும்போது, இதே மாரிக்கே ஒரு ஜாதகம் எனக்கு வந்தது தான். கல்யாணம் ஆகி விவாகரத்தாகி ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. அவங்க ஒரே பொண்ணு தான். அவங்க யாருமே இல்லை, நாதி இல்லாத மாதிரியே இருந்தாங்க. என்கிட்ட எதார்த்தமாக வர்றாங்க. சரி ஜாதகத்தை நம்ம பர்சனல் பண்ணி நான் பார்த்தேன். திருப்பரங்குன்றம் போக சொன்னேன். நான் போய் சொன்ன பரிகாரம் என்னன்னா, கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி செவ்வாய் தான் பலம் இருந்து போயிருக்கு. திருப்பரங்குன்றம் போயிட்டு நீ எதுவுமே பண்ணாதீங்க, 4 வாரம் போங்க, போய் அழுதுட்டு மட்டும் வாங்கன்னு சொன்னேன். நீ எதுவுமே மாலை பூ இது மாதிரிக்கே எதுவுமே வாங்கிட்டுலாம் அதெல்லாம் சம்மந்தமாக விட்டுருங்க. நீங்க போயிட்டு மலை ஏறி அழுதுட்டு மட்டும் வாங்க, உங்களோட ஃபீல் பண்ணி அழுதுட்டு மட்டும் வாங்கன்னு சொன்னேன். 3வது வாரம் நல்ல ஒரு வசதியான இடத்துல இன்னொரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது மாதிரியெல்லாம் ஒரு அமைப்பு இருக்கு மேடம். அதான் எந்த இடத்துக்கு போகணுங்கிறது